திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவில் இது அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் நகரம் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம். அதேபோல உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொடைக்கானல் மலைப்பகுதியும் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. நம்முடைய சிறுமலையும் அதோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. திண்டுக்கல் பூட்டு என்றால் அதற்கு உலகளவில் ஒரு பெயர் இருக்கிறது. இப்படி திண்டுக்கலுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த நிகழ்வுகளையும் செய்திகளையும் தான் நான் இந்த நேரத்தில் மக்களினுடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு திண்டுக்கலை சுற்றி இருக்கக்கூடிய 4 வழிச்சாலைகள், அது திருச்சியிலிருந்து திண்டுக்கலுக்கு வருகிற சாலையாக இருந்தாலும், திண்டுக்கல்லிலிருந்து மதுரைக்கு செல்லுகிற சாலையாக இருந்தாலும், இன்றைக்கு அத்துணை 4 வழிச்சாலைகளும் திண்டுக்கல் இந்த நகர்ப்புற பகுதியை ஒட்டி அனைத்து கிராமப்புற பகுதிகளையும் கடந்து செல்லுகிற இந்த சாலைகள் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அங்கம் வைத்த காரணத்தினால் அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களோடும் இணைந்த கூட்டணியின் காரணமாக இந்த 4 வழிச்சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு சொல்வாங்கல்ல, வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்ட் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாலை வசதிகளை இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் உருவாக்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள், பெரும்பாலான கல்லூரிகள், கிட்டத்தட்ட ஒரு 80% மேலான கல்லூரிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நிலக்கோட்டையில் இருக்கக்கூடிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதே போல இங்கு இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கல்லூரி, அந்த கல்லூரியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021க்கு பிறகு இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 கல்லூரிகளை இந்த 4.5 ஆண்டுகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல்லிலிருந்து வத்தலகுண்டுக்கு செல்லுகிற சாலையில இது எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு கல்லூரியாக நம்முடைய கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஏறத்தாழ இன்றைக்கு 1700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த கல்லூரியில இன்றைக்கு படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அங்கே புதிய கல்லூரி கட்டப்படும் என்று சொல்லி இன்றைக்கு கட்டி முடித்து அந்த கல்லூரியை மாற்றுகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் இருந்து ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ஒட்டஞ்சத்திரத்தில் இன்றைக்கு அந்த கல்லூரி கட்டுகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல உயர்கல்வித்துறையின் சார்பில் ரெட்டியார் சத்திரத்தில் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும், அதே போல ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும், அதே போல நத்தம் சட்டப்பேரவை தொகுதியில அங்கே தனியார் கல்லூரிகள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நத்தத்திற்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம். இது போக கொடைக்கானல் மலைப்பகுதியில் அங்கே பெண்களுக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கிறது. அன்னை தெரசா பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கே ஆண்களும் படிப்பதற்கு வசதியை உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்து வந்தது. அந்த கோரிக்கையை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அதற்கு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு வருகிற 25-26 கல்வியாண்டில அந்த பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது இருபாலரும் படிக்கக்கூடிய கல்லூரியாக இந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்படும் என்று சொல்லி வருகிற ஆண்டிலிருந்து அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்களும் அந்த கல்லூரியில இணைந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், கல்விதான் அடிப்படை. கல்வி இருந்தால்தான் அந்த பகுதி வளர்ச்சி அடையும், அந்த சமூகம் வளர்ச்சி அடையும். இதை உன்னத நோக்கமாக வைத்துத்தான் இன்றைக்கு இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு கல்லூரிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதுபோக இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கு அடித்தளத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிறது. அதிலே குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கூட்டு குடிநீர் திட்டங்கள்.
கூட்டு குடிநீர் திட்டங்களை பற்றி சகோதரர் மருத்துவர் அவர்களுக்கும் தெரியும். அது ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு பெரிய போராட்டம் எங்களுடைய மாவட்டத்தில். இன்றைக்கு அந்த போராட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 60-70% வெற்றியை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாங்கள் அதை உறுதி செய்திருக்கிறோம். நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் அதை முழுமைப்படுத்தி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதிக்கும் கூட்டு குடிநீர் திட்டங்களை மக்களுடைய வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் என்கிற உறுதியை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டேன். நன்றி சார்.